உலகெங்கிலும் வாழுகிற தமிழர்கள், தன்மான தமிழர்கள், மாவீரர் நாள் என்று நவம்பர் 27ஆம் நாளை உறுதி எடுக்கின்ற நாளாக, சபதம் பூணுகின்ற நாளாக, சூளுரைக்கும் நாளாக, ஈழத்தை அடைந்தே தீர்வோம், தமிழீழம் வெல்லும், எங்களுக்கு என்றைக்கும் வழிகாட்டக்கூடிய தலைவர் மாவீரர் திலகம் பிரபாகரன் தான் என்று உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தங்கள் தலைமை அலுவலகமான தாயகத்தில் திலீபனையும் பாலச்சந்திரனையும் படத்திலே வரைந்து மெழுகுவர்த்திகளை ஏற்றி கார்த்திகை பூக்களை தூவி அதை தொடர்ந்து கருத்தரங்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அற்புதமான விளக்க உரையாக, தெளிவுபடுத்தும் உரையாக, தமிழ் மக்களுக்கு தேவையான உரையாக இங்கே அரியதோர் சொற்பொழிவினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தன்னுடைய வாழ்நாளில் 5 ஆண்டுகளுக்கு மேலே சிங்கள சிறையிலே வாடிய, வெளிக்கடை சிறையிலே வதைபட்ட, அதன் பிறகு எனக்கு 2 தாயகங்கள், ஒன்று தமிழீழம், இன்னொன்று தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற உணர்ச்சியை பெற்றிருக்கின்ற நான் என்னாலும் எந்த சூழ்நிலையிலும் யார் விமர்சித்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழீழ உணர்ச்சி கவிஞர்தான் தமிழர்களின் இன்றைய பாரதிதாசன் என்று நான் போற்றுகின்ற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் கவிஞர், உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களே, இந்த தமிழ்நாட்டிலிருந்து பணபலம் இல்லாமல், பத்திரிகை ஆதரவு பலம் இல்லாமல் உலகிலே 2 தீர்ப்பாயங்களில், ஒன்று அயர்லாந்திலும் இன்னொன்று ஜெர்மனியிலும், அந்த தீர்ப்பாயங்களுக்கு சென்று தமிழீழ விடுதலையினுடைய உயரிய நோக்கத்தையும் நடத்தப்பட்ட தமிழீழ படுகொலையையும் இன்று உருவாகி இருக்கக்கூடிய விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங்கள வெளியாட்டத்தையும் சாட்சியங்களோடு நிரூபித்துவிட்டு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளினுடைய தீர்ப்பாயத்திலே சென்று தமிழரின் நியாயத்தை, ஈழத்தமிழனுடைய நியாயத்தை வலுவாக எடுத்து கூறிவிட்டு இந்த கடற்கரையிலே ஒவ்வொரு முறையும் மெழுகுவர்த்திகளை ஏந்தி கொண்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடை சூழ வந்து தேர்தலில் போட்டியிடாமல், வாக்கு அரசியலிலே நம்பிக்கை வைத்து 4 பிரதிநிதிகளை பெற வேண்டும் என்று எண்ணாமல் தமிழ் ஈழ விடுதலைக்கும் தமிழகத்தினுடைய, தமிழ் தேசியத்தினுடைய உரிமை வேட்கையையும் எல்லா இடங்களிலும் சொல்லி வருவதோடு அளவற்ற சித்திரவதைகளை சிறைச்சாலையிலே ஏற்றுக்கொண்டு உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று நோய்வாய்ப்பட்டு அதற்கு பின்னரும் இந்த இளைஞர்களை ஒன்று திரட்டுகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இளைஞர்களே, யாரையாவது பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் என்னோடு வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை. வளர்ந்து வருகிற திருமுருகன் காந்தியை ஆதரியுங்கள். அது ஒரு லட்சிய இயக்கம், மே 17 இயக்கம், சுயநலமற்ற இயக்கம், அஞ்சாத இயக்கம். அந்த சகோதரர் நான் அழைக்கும் போதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறாரே, அந்த திருமுருகன் காந்தி அவர்களே, இங்கே உரையாற்றிய இந்த இயக்கத்துக்கு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கின்ற
என்னுடைய ஆர்வீர் சகோதரர் கொள்கை வெளியீட்டு செயலாளர் வந்தியத்தேவன் அவர்களே, எடுத்த எடுப்பிலேயே கவிதைகளை தொடுக்கின்ற வரகவியாக ஒரு சின்னஞ்சிறு குடிசைகள் நிறைந்த கிராமத்திலே பிறந்து இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட ஈழ கவிதைகளை அற்புதமாக சங்கொலியிலே எழுதி அதை ஒரு புத்தகமாக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே தமிழீழ ஆதரவாளர்கள் அனைவரையும் வந்து பேச வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த தம்பி மணிவேந்தன் அவர்களே, தொகுத்து தந்த அற்புதமான உரை வீச்சாளர் அந்தரிதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் துடிப்பாக இருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளே, தாய்மார்களே, வணக்கம். உடல் நலம் குறைந்த நிலையில் ஒரு 6 மாத காலம் எங்கும் இயங்க முடியாமல் இல்லத்திலேயே நான் இருந்தேன் என்பதும், முன்போல பேச முடியுமா வைகோவால் என்று நம்முடைய தோழர்களுக்கே சந்தேகமும் கவலையும் ஏற்பட்ட பிறகு காஞ்சிபுரத்திலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னேற்பாடாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் நான் பேசியதை கேட்டுவிட்டு எங்கள் பழைய வைகோ திரும்ப வந்துவிட்டார். அன்று 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே கேட்ட அந்த குரலை, அந்த கர்ஜனையை நாங்கள் இன்றைக்கு மீண்டும் கேட்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வு இருக்கிறதே, இந்த மூச்சு அடங்குகின்ற வரையிலே அந்த குரல் ஓயாது ஓயாது ஓயாது. நான் கொள்கைகளை காதலிக்கிறவன், லட்சியங்களுக்காக வாழ்கிறவன். மரணம் எந்த நேரத்திலும் இந்த உயிரை கொட்டிக்கொண்டு போய்விடலாம். 80 ஆண்டு காலம் என்பது ஒரு கணத்திலே மறைந்து போனதை போல இருக்கிறது எனக்கு. ஆகவே இந்த இயக்கத்தை நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். 27 முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சிறைக்கு சென்றிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு உயிருக்கு உயிரான மெய்காப்பாளனாக இருந்திருக்கிறேன். அண்ணாவின் முன்னிலையில் தான் அங்கீகாரம் பெற்றேன் 64-இல். அந்த 30 ஆண்டுகள் அதற்கு பிறகு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஒரு 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு 30 ஆண்டுகள். என் வாழ்நாளில் 60 ஆண்டுகள் பொது வாழ்விலே கடந்து விட்டது. பல்லாயிரக்கணக்கான மேடைகள், 1000 கூட்டங்கள், 10-15 லட்சம் கிலோமீட்டர் காரிலேயே பயணம், ஒவ்வொரு நாளும் ஒரு 500 கிலோமீட்டர் பயணம். நான் செல்லாத கிராமங்கள் இல்லை, ஏற்றி வைக்காத திமுக கொடிகள் இல்லை. அது ஒரு காலம். வாழ்க்கையிலே விசித்திரமான அனுபவங்கள் நேரிட்டு விடுகின்றன. அதுபோல நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து இந்த இயக்கத்துக்காக ஆவியை தர தயாராக இருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை முழங்கினேனோ, அந்த இயக்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு என் மீது பாசம் கொண்ட தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள். அந்த முதல் தேர்தலிலே தோற்று போனவுடன் பல பேர் விலகி போனார்கள். அவர்களை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன். வந்ததே பெரிது. ஒரு இயக்கத்தை உயிராக நேசித்து விட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று யாரும் வரமாட்டார்கள். அப்படி இருந்து 300 பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தார்கள், 9 மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள். அவர்களிலே சிலர் விலகி போனார்கள். அவர்களை நான் குறை சொன்னதில்லை. என்னோடு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன். அதன் பிறகு இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இந்த சனாதன கூட்டம், இந்துத்துவ கூட்டம்
ஐயா பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஜென்ம பகைவர்களான அந்த கூட்டம் அது தமிழகத்தையே கைப்பற்றிவிட வேண்டும் என்று கருதி கொண்டு கோடி கோடியாக பணத்தை வாரி இறைத்து பல்வேறு வழிகளில் இந்தியாவினுடைய பல பகுதிகளை கைப்பற்றி விட்டோம், இனி தமிழ்நாடு தான் மிச்சம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது ஊடுருவ பார்க்கிறார்களே. இந்த சந்தர்ப்பத்தில் பிறந்தேன், பட்டிக்காட்டிலே பிறந்து அங்கே பள்ளிக்கூடத்திலேயே படித்து சவேரியர் கல்லூரியிலே நான் இளங்கலை பொருளாதாரத்தை முடித்து முதுகலை பொருளாதாரத்திற்கு மாநில கல்லூரியிலே வந்து சேர்ந்து அதன் பிறகு சட்டக்கல்லூரியிலே சென்று வழக்கறிஞராகி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாரே அண்ணாச்சி ரத்தினவேல் பாண்டியன் அவருடைய ஜூனியர் வழக்கறிஞராக திருநெல்வேலியிலே பணியாற்றி மாநில மாணவரணியினுடைய இணை செயலாளராக பொறுப்பேற்று இவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வசந்த காலம் அது. அதன் பிறகு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. வேறோரே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக வேஷ்டிகள், அதை பார்த்து கண்ணீர் விட்டவன் நான். இனிமேல் இந்த வேட்டியை கட்ட முடியாது, இனிமேல் இந்த உடையை நான் உடுத்த முடியாது, இதுதான் உயிர் என்று நான் இருந்தவன். ஆனால் நான் நீக்கப்பட்டு விட்டேன். என்றாலும் டாக்டர் கலைஞர் மீது வைத்திருந்த அந்தரங்கமான அந்த பாசம் மறையவே இல்லை. அதனால் தான் திண்டுக்கல் மாநாட்டிலே அப்படி டாக்டர் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு பேசிய போது அவர் தொடர்ந்து 4-5 முறை கண்ணீர் விட்டார். அதை அவரே சொன்னார், தம்பி நீ பார்த்திருக்க முடியாது என் முகத்தை, நீ பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று பேசினார். ஆக வாழ்க்கையிலே எத்தனையோ திருப்பங்கள், அதில் இந்த வாழ்க்கை இந்த பிறவி இன்னொரு பிறவி கிடையாது, பிறவாமை வேண்டும், பிறப்புண்டேல் இந்த மண்ணை தமிழை மறவாமை வேண்டும் என்ற உணர்வோடு நான் இந்த வாழ்க்கையில் பெரும்பகுதியை பொது வாழ்வுக்காகவே செலவழித்து விட்டான். வரலாற்றில் இடம்பெறத்தக்க சாதனைகள் எவற்றையும் பெரிதாக நான் செய்துவிடவில்லை என்றாலும், ஒரு பதவியும் கிடைக்காது, ஒரு கவுன்சிலரும் ஆக முடியாது என்ற நிலையிலும் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்களே உங்களை போன்றவர்கள் தமிழ்நாடு பூராவும் இருக்கிறார்கள், லட்சோப தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த பாசத்தை என் பேர்த்தியின் கல்யாணத்திலே பார்த்தேன். நான் யாருக்கும் அழைப்பு அனுப்பவில்லை, ஆனால் லட்சக்கணக்கிலே திரண்டு வருகின்ற அந்த பாசத்தை பெற்றிருக்கிறேன். அவர்கள் இப்படி தோற்று போனோமே, எலெக்ஷன்லயே நிற்கவில்லையே, நமக்கு ஏது எதிர்காலம், நம் வேறு இடத்தை தேடி போய்விடலாம் என்று ஒரு நாளும் கருதாமல் இந்த இயக்கத்தை உயிராக தங்களுடைய ஜீவனோடு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்மணிகளாக நாடெங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் எம்எல்ஏ பதவி கேட்டதில்லை, எம்பி பதவி கேட்டதில்லை, சேர்மன் பதவி கேட்டதில்லை, கவுன்சிலர் பதவி கேட்டதில்லை. அப்படிப்பட்ட தோழர்கள் லட்சோப லட்சம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். நாம் அமைதியாக இருக்கிறோம். அவசரப்பட்டோ ஆதங்கப்பட்டோ அவசர கோலத்திலே அறிக்கைகளை அள்ளிவிடுகிற வேலையை நான் என்றைக்கும் செய்ததில்லை. இப்பொழுது நாம் அமைதியாக இருக்கிறோம் என்றால், நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது, அதற்கு பக்கபலமாக இருப்போம், அதை தகர்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த கூட்டம் புறப்பட்டாலும் சரி, அது திராவிட இயக்கம், அண்ணா கண்ட இயக்கம், அதற்கு பிறகு கலைஞர் போன்றவர்களால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது சோதனை வரும் என்றால் அந்த சோதனையை உடைத்து எறிவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதல் அணியாக போரணியாக வரும் என்ற உறுதி எடுத்துக் கொண்டு நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய தோழர்கள் இந்த இயக்கத்திலே ஒரு சோதனை இடைக்காலத்திலே வந்தது, அப்பொழுதும் கூட ஒருவரும் அசையவில்லை. கொள்கையை நேசிப்பதால், லட்சியத்தை நேசிப்பதால், இந்த தமிழர் பூமியை நேசிப்பதால், 50 காப்பியங்களை நேசிப்பதால்,
புறநானூற்று வரிகளிலே தங்கள் உள்ளத்தை பறிகொடுத்ததால் அறிவாசான் பெரியாருடைய மணிவாசகங்களை மனதிலே ஏற்றுக்கொண்டதால் பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்களை நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டதால் அவர்கள் தொடர்ந்து அதே உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஆபத்தும் வரவிடக் கூடாது என்பதனால் தான் நான் நேற்றைக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை மாண்புமிகு முதலமைச்சரை மிக துச்சமாக கருதி ஒரு அறிக்கை விட்டதற்கு நான் பதில் அறிக்கை கொடுத்தேன். நரேந்திர மோடி தான் இந்த அதாரியை உருவாக்கியவர். உலக கொள்ளைக்காரர்கள் வரிசையிலே அவன் ஒருவன். அங்கே தூத்துக்குடியிலே அந்த தொழிற்சாலை வந்தபோது அந்த தொழிற்சாலைக்கு காரணமானவனை என்னை வளைப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்த போது நம்மிடம் பணம் இல்லை, தேர்தலிலே செலவழிக்க பணம் இல்லை. அப்படி பணத்துக்கு அடிமையாகி இருந்தால் அந்த அகர்வாலிடமே கோடானு கோடியாக பெற்று கட்சிக்கு கொடுக்கலாம். அது என்ன பிழைப்பு? நாயினும் கீழான பிழைப்பு. அதனால் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு நாம் நம்முடைய கடமையை செய்வோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 இளைஞர்களையாவது நம் பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். 93 அக்டோபர் 3க்கு பிறகு அலை அலையாக அணி அணியாக ஏப்ரல் 16ஆம் தேதி எழுச்சி பேரணிக்கு பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 7 மணிக்கு முடிந்தது பேரணி. அது போன்ற ஒரு பேரணியை இந்த தலைநகரம் வெள்ளைக்காரன் காலத்திலும் சந்தித்ததில்லை, அதற்கு பின்னரும் சந்தித்ததில்லை. அவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டம், அவ்வளவு ஆதரவும் இருந்தது. பேர் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் ஆதரவை இழந்தது திருச்சி மாநாட்டுக்கு பின்னர் தான். அந்த திருச்சி மாநாட்டிலே நீங்கள் பிரதான தீர்மானமாக நீங்களே முன்மொழிந்து தமிழீழம் தான் தீர்வு என்று போட்டீர்கள். மறுநாளில் இருந்து ஊடகங்கள் மாறிவிட்டன, இருட்டடிப்பு ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது கூட சொல்வார்கள், நீங்கள் புலிகள் நிலைப்பாட்டினால் தான் உங்களுடைய பலத்தை இழந்தீர்கள், அதனால் தான் நீங்கள் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொல்லுபவர்கள் உண்டு. நான் சொல்வேன், அது என்னுடைய ஜீவ லட்சியம். நான் லட்சியத்திற்காகத்தான் வாழ்கிறேன். வாழ்வதும் இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவதும் நான் உயிரில் மேலாக நேசிக்கிற செந்தமிழையும் செந்தமிழ் நாட்டையும் உலகெங்கும் வாழுகிற தமிழர்களையும் அவர்களுக்காக ஒரு துரும்பு என்னால் தூக்கி போட முடியும் என்றாலும் அதை செய்ய தயாராக இருக்கக்கூடியவன். ஆகவே இப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய ஈழநாட்டு தமிழர்கள் தோற்று போனார்கள் என்ற போது எனக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த வேதனையை. ஆனால் விளக்கத்தை சரியாக சொன்னார் நம்முடைய உணர்ச்சி கவிஞர். அங்கே பல குழுக்கள் ஆகிவிட்டார்கள். தமிழர்கள் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு சொல்லொழு உண்டு. அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்வார்கள். ஆனால் அனைவரையும் ஒரு வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தியவர் தலைவர் பிரபாகரன். அதனால் அவரை என் தலைவராகவே நான் நேசிக்கிறேன். இறுதி மூச்சு அடங்குகின்ற வரை தமிழ் ஈழம் தமிழ் ஈழம் என்றுதான் என்னுடைய நெஞ்சு ஒலித்துக் கொண்டிருக்கும். ஆகவே என்னுடைய தோழர்கள், என்னுடைய கழகத்தின் கண்மணிகள், என்னை உயிராக நேசிக்கின்ற சகோதரர்கள் தன்னலம் இல்லாமல் என்னோடு வருகிறார்கள். தன்னலம் கருதியோர் இதை உடைத்துக் கொண்டு போய்விடலாமா, இன்னொரு அணியை உருவாக்கலாமா என்று முயற்சித்தார்கள், தோற்று போனார்கள். நான் பொறுமையாக இருந்தேன். இனி அப்படி யாருக்காவது எண்ணம் வந்தாலும் அது மண்ணோடு மண்ணாகி போகுமே தவிர இந்த இயக்கத்தை யாராலும் உடைக்க முடியாது. சுயநலம் இல்லை. என் குடும்பத்தில் என் தாயார் விடுதலை புலிகளை ஓராண்டு காலம் உணவு வழங்கினார். 37 பேருக்கு கலிகப்பட்டி கிராமத்து வீட்டிலே. காயப்பட்ட புலிகள் போர்க்களத்திலே இருந்து அடிபட்டு கையிழந்து காலிழந்து கண்ணிழந்து வந்தவர்கள். அவர்களுடைய 1 வருட காலம் அவர்களுக்கு உணவு வாங்கி போட்டார் என்னுடைய தாயார்.
என் கிராமத்தில் யாரும் போலீசுக்கு தகவல் கொடுக்கவில்லை இங்கே விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று. அதுவே ஆச்சரியம். எங்கள் ஊரிலும் பகை உண்டு, போட்டி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருவராவது எங்கள் ஊரில் இருந்து போய் வைகோவின் வீட்டிலே இத்தனை விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னதில்லை. அதன் பிறகு நிலைமை விபரீதமாக போய்விடுமோ என்ற நிலையில் நெல்லைக்கு அழைத்துக் கொண்டு போனேன், பாளையங்கோட்டைக்கு அழைத்துக் கொண்டு போனேன். தம்பி குருநாதன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரே குருநாதன், அவருடைய முயற்சியினாலே அங்கே பொதிகை நகரிலே ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து இவர்களை அங்கே கொண்டு போய் வைத்து, என் தாய் மாமனுக்கு திருமணமாகவில்லை, அவருடைய பெயரிலே அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர் அங்கே குடியிருக்கிறார் என்ற ஒரு தோற்றத்தை காட்டி அங்கு ஒரு 6 மாத காலம் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் மே 21 துன்பியல் சம்பவம் திருப்பெரும்புதூரிலே நடைபெற்றது. இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவரே அதிலே உயிரிழக்க நேரிட்டது. அந்த சந்தர்ப்பத்திலும் வீட்டில் தான் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு போய் இன்னொரு தீவிரமான ஈழ பக்தர், எனக்கும் இயக்கத்திலே உறுதுணையாக இருந்தவர், அவர் வீட்டு புது வீடு கட்டியிருந்தார், அங்கே கொண்டு போய் அந்த இரவிலே கொண்டு போய் வைத்தேன். 21ஆம் தேதி இரவில். மறுநாள் மாலையில் வந்து அந்த தம்பி அழுதார். என்னென்று கேட்டேன். என் மனைவி ரொம்ப துன்பப்படுறாங்க, இவங்களை எங்கள் வீட்டில் வச்சுருந்தா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, நானும் போயிடுவேன், குடும்பமே போயிடும், பாழா போயிடும், ரொம்ப வருத்தப்படுறாங்க அண்ணே, கவலைப்படாதீங்க, இப்பயே அவங்க அங்கேருந்து மாற்றிடுறேன். அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்து தம்பி ரவியினுடைய வீட்டிலேயே வாடகைக்கு அந்த வீட்டிலேயே வைத்தேன். பிறகுதான் பொதிகை நகரிலே ஒரு வீடு வாடகைக்கு பிடித்து அங்கே 6 மாதம் இருந்தார்கள். அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு டாக்டர்களை வரவழைத்தான் என் தம்பி. அவர்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அந்த உணவைத்தான் அவர்கள் அருந்தினார்கள். முக்கியமான தம்பிகள். அவர்கள் அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் 17 பேர் படகிலே போய்விட்டார்கள். மிச்சம் 20 பேர் அனுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது பெங்களூர் சம்பவம் நடைபெற்றது. சிவராசன் கொல்லப்பட்டார். அங்கே சிவராசனோடு உடனிருந்த தனுவும் கொல்லப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வீட்டிலே புலிகள். எவ்வளவு துயரமான சூழ்நிலை! போலீஸ் எந்த நேரமும் உள்ளே நுழையலாம். அவர்களை கதர் சட்டை கதர் வேட்டி கட்ட சொல்லி காங்கிரஸ் கொடியை காரிலே மாட்டி சென்னைக்கு அனுப்பி வைத்தேன். சென்னை வீட்டிலே வந்திருந்தார்கள். என் துணைவியார் நான் சுற்றுப்பயணம் போய்விட்டால் அவர் தனியாகத்தான் இருப்பார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இந்த ஈழத்து இளைஞர்களைப் போல ஒழுக்கமானவர்களை உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவர்களுக்கு காய்ச்சல் என்றால் மாடியிலே படியேறி சென்று உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், உங்களுக்கு எந்த மாதிரியான ரசம் வைக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு என் மனைவி சமைத்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாகனங்கள் செல்வதற்கு அப்பொழுது டாக்டர் கலைஞரிடத்திலே சொன்னேன். அவர் முக்கிய அதிகாரியை கூப்பிட்டு வைகோ ஏதோ சொல்றாரு, அதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னார். அப்பொழுது காவல்துறையினுடைய உளவுத்துறை ஐஜி அதற்கு உதவி செய்தார். இங்கிருந்து மருந்து பொருள்கள் போவதற்கென்று சொல்லி மருந்து பொருள்களும் வேறு யுத்தத்துக்கு என்ன தேவையோ அவையும் வாரம் ஒரு முறை வேனிலே சென்று பிள்ளையார் திடலுக்கு பக்கத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருந்து அங்கே அனுப்புவார்கள். அங்கே தலைவர் பிரபாகரன் ஆள் அனுப்பி பெற்றுக் கொள்வார். அப்படி போகிற அந்த வண்டிகளினுடைய எண்ணெய் அந்த காவல்துறையினுடைய தலைமை ஐஜியிடம் நான் சொல்வதற்கு வீட்டில் இருக்க மாட்டேன் அல்லவா, என்னுடைய துணைவியார் தான் சொன்னார். நான் கூட சொல்வதுண்டு, கைது செய்தா உங்களையும் சேர்த்தான் கைது செய்வாங்க, நீங்களும் ஜெயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னேன். ஆக அவ்வளவு பெரிய ஆபத்தையும் வரவழைத்துக் கொண்டு நான் இருப்பது வேறு, என் துணைவியாரும் ஒவ்வொரு முறையும் தொலைபேசியிலே இந்த நம்பர் வேன்ல இந்த நம்பர் கார்ல மருந்து பொருட்கள் போகுது அப்படின்னு சொல்லி விடுவார்கள். அதே இடங்களுக்கே அவர்கள் போன் செய்து மறிக்காதீங்க, தடுக்காதீங்க, வண்டியில் போகட்டும் என்று அனுப்பி கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் வந்தது. மீண்டும் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் ஆனார். நான்
இந்த கட்டத்தில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற போது இந்திய ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் சரியான சமர் நடந்து கொண்டிருந்தது, யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த யுத்தத்தை எப்படி நிறுத்துவது? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் கருத்து வேறுபாடு வந்து விடுவதிலே அது மிகவும் பாதிக்கும். ஆகவே ஒன்று யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் தரப்பிலே இருந்து ஒரு கோரிக்கை வைக்க சொல்லலாமா, அல்லது இருக்கிற நிலைமையை அறிந்து டாக்டர் கலைஞரிடமே சொல்லி அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி ராஜீவ் காந்தியிடம் சொல்லி ஏற்பாடு செய்யலாமா என்ற எண்ணத்தில் நான் அவர்களிடத்திலே கிட்டுவிடத்திலே முக்கிய தலைவர்களிடத்திலே செம்மொழி பூங்கா அமைந்து விட்டது பக்கத்தில் இருக்கிற உட்லண்ட்ஸில். அப்புறம் ராத்திரி நேரம் கூட போகலாம், மரத்தடியில் காலை நிறுத்திட்டு ஒரு காஃபி ஆகி சாப்பிட்டு பேசிட்டே இருக்கலாம். அங்கு அவர்களை அழைத்து சென்று ஒரு முடிவு செய்திருக்கிறேன். என்னை நீங்கள் இலங்கையை ஈழத்துக்கு அனுப்ப வேண்டும், வன்னிக்காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றேன். என்ன கேலி பண்றீங்களா? ரெண்டு நாட்டு ராணுவமும் கடல்ல நிக்குது, தரையில நிக்குது. உங்களை எப்படி உயிரை பணைய வச்சு அனுப்புவோம்? நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். உங்க தலைவர்கிட்ட நான் சொன்னதாக சொல்லுங்கள், நான் வருவேன், சந்திக்க வருவேன் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். மறுநாள் வரக்கூடாது, உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தலைவர் சொல்லிவிட்டார். மீண்டும் சொல்லுங்கள், நான் வந்துதான் தீருவேன் என்று. அவ்வளவு